Students, in this class we discuss about spherical mirrors. Okay, reflection about the spherical surfaces. A spherical mirror is a part from a hollow sphere. Consider this is a hollow sphere. இதில் ஒரு சின்ன part. Actually it is made from glass. So இதில் ஒரு சின்ன part. ஒரு hollow spherical surfaceல ஒரு சின்ன part தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா mirror அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஸோ இதுதான் என்ன மிரர் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பிளேன் மிரரை பற்றி பார்த்தோம். ஸோ பிளேன் மிரர்னால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதுதான் பிளேன் மிரர். ஒன் சைடு நம்ம சில்வர் கோட்டிங் பண்ணியிருப்போம், த அதர் சைடு இஸ் பாலிஷ்டு. ஓகேவா? அப்போ இந்த பாலிஷ் சர்ஃபேஸ் வந்து லைட் படும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். சிமிலர்லி here one side is polished, other side is silvered. இப்போ இந்த மாதிரி இந்த சைடு வந்து I give silver coating கொடுத்துறேன், and the other side is polished. The polished surface இது எப்படி இருக்கு, கான்வெக்ஸாக இருந்துச்சுன்னா this one is called a convex mirror. இந்த சைடு பாலிஷ் பண்ணுறோம், இந்த கேவ் சைடு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சில்வர் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ஏ கான்வெக்ஸ் மிரர். இதில் வந்து லைட் படும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இந்த மாதிரி லைட் பட்டுச்சுன்னா இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஓகேவா? இப்படி லைட் வந்து படுதுன்னா they get reflected from the surface. On the other hand, the silvered coating is given at the convex surface and we polish the concave side. Concave side நான் பாலிஷ் பண்ணுறேன்னா it is called a concave mirror அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இப்போ லைட் ரே இப்படி வருது அப்படின்னா இதில் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி லைட் ரே போகுது அப்படின்னா இங்கே பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஸோ திஸ் இஸ் கான்கேவ் மிரர். Now we required some terminology. சில டேர்ம்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸை வந்து படிக்க முடியும். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரர் என்ன பண்ணியிருக்கோம், இட் கட் ஃப்ரம் த ஸ்பாட் ஆஃப் த ஸ்பியர். ஒரு ஹாலோ ஸ்பியர்லேருந்து ஒரு பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பியருடைய இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இட் இஸ் கால்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சியை வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்டு த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த மிரர், மிடில் பாயிண்ட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் த மிரர் அல்லது ஜாமெட்ரிக்கல் சென்டர். அந்த மிரர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இட் இஸ் கால்டு போல். இப்போ பிங்கிறது போல் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது லென்ஸ்ன்னு வரும்போது நம்ம ஆப்டிக் சென்டர்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் எ பார்ட். இந்த ஸ்பெரிக்கல் மிரர் வந்து இந்த ஸ்பியருடைய ஒரு பார்ட். அப்போ இந்த ஸ்பியருடைய இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, it is called radius of curvature.
ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. The line joining the center of curvature and the pole, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தனியாக வரைஞ்சிருவோமா? இப்போ இது என்ன மிரர் அப்படின்னு சொன்னேன்? திஸ் இஸ் கால்டு கான்கேவ் மிரர். ஸோ இது ஒரு பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கட் பண்ணி எடுத்திருக்கோமா? ஸோ அதனுடைய மிடில் பாயிண்ட் போல் எந்த ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கோமோ அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட் வந்து சி. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, திஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ இந்த லைன் மேலே ஒரு ரே ஆஃப் லைட் வந்து இன்சிடெண்ட் ஆகுது அட் த பாயிண்ட் போல் அப்படின்னா அதே டைரெக்ஷனில் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். இது கான்வெக்ஸ் மிரருக்கு பார்த்துடலாமா? So this is convex mirror. So அதில் geometric center இந்த middle point வந்து it is pole அப்படின்னு சொல்லுவோம். It is the part of the sphere. அப்போ அதனுடைய center point எந்த இடத்துல வரும், அந்த சைடு வருமா? அப்போ this line joining, இதை ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ this is called principal axis. அப்போ இதில் இன்சிடெண்ட் ஆகக்கூடிய ரேஸ் என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா டிவியேட் ஆகாமல் வந்த பாதையிலேயே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம ஃபோகஸ் கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா இட் கன்வர்ஜ் த ரேஸ், மேலே விழக்கூடிய ரேஸை ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ் பண்ணோம். ஸோ கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணோம்னா டைவர்ஜ் பண்ணோம். இப்போ ஒரு 2 ரேஸ் எடுத்துக்கிறேன். இங்கே வருது ஒரு ரேஸ், இன்னொரு ரேஸ் இங்கே வருது. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் ரிஃப்ளெக்ஷன் இட் பாஸ் த்ரூ எ பாயிண்ட். அதே மாதிரி இதுவும் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் பாஸ் த்ரூ த பாயிண்ட். அப்போ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் தே ரேஸ் மீட் or converge at a point. That point is called a focal point or focus அப்படின்னு சொல்லுவோம். So it is called a focus அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்னது, focal point அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதே கான்கேவ் மிரரில் பாருங்கள். இப்போ ரேஸ் வந்துச்சுன்னா இது பிரின்சிபல் ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன். 2 ரேஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ மேக் டு ஃபால் ஆன் த கான்வெக்ஸ் மிரர் அண்ட் தே டைவர்ஜ். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா பி டைவர்ஜ் ஆயிடும். இந்த டைவர்ஜ் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து அது கான்சன்ட்ரேட் ஆகும். அப்போ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் த ரேஸ் ஆர் அப்பியர் டு டைவர்ஜ். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ரேஸ் எல்லாம் டைவர்ஜ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு அப்பியர் ஆகும். திஸ் பாயிண்ட் இஸ் கால்டு பிரின்சிபல் ஃபோகஸ். ஓகேவா? ரைட். அடுத்து ஃபோகல் லென்த்னா என்னது? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் and the focal point. இந்த போலுக்கும் the focal point, போலுக்கும் focal pointக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த லென்த் இருக்கு இல்லையா, that length is called a focal length f அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
அதாவது the PF, the distance PF. Focal point, the distance between the focal point and the pole of the mirror is called focal length. F small f ல denote பண்ணுவோம். Focal length அப்படினு நம்ம சொல்லுவோம். Similarly here, this pole க்கும் f க்கும் இடையில உள்ள இந்த distance, it is called focal length அப்படினு சொல்லுவோம். And what is a focal plane? Focal plane என்னன்னா, a plane passing through the focal point. இந்த focal point வழியா ஒரு plane எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா, perpendicular to the principal axis. Principal axisக்கு perpendicular-ஆ the focal point வழியா ஒரு plane பாஸ் ஆகுது அப்படின்னா, that plane is called focal plane அப்படின்னு சொல்லுவோம். That is a plane passing through this focal point perpendicular to this principal axis. Principal axisக்கு perpendicular-ஆ இப்படி போச்சுன்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டனா focal plane. It is called a focal plane. Okay, now we see about some rays that is called marginal rays or paraxial rays அப்படினு சொல்லுவோம். Now I take a concave mirror. So எப்பயுமே 3 பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். Pole, focal point, center of curvature. See, a ray very close to the principal axis. This line is called principal axis. This is principal axis அப்படினு சொல்லுவோம். Now a ray which is very close to the principal axis, okay, so after reflection என்ன பண்ணும் அப்படினு கேட்டனா, get small angle deviation. Small angle deviationல principal focus வழியா போகும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா far from the principal axis. After reflection அது என்ன பண்ணும்னா, it makes large angle deviation. Angle deviationல இப்படி வரும். அப்போ the rays close to the principal axis. Principal axisக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த ரே இருக்கு இல்லையா, that is called paraxial rays. Okay, அந்த ரேஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா paraxial rays. And the rays which are far apart from this principal axis, principal axisலேருந்து நல்ல டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படின்னா, that rays are called marginal rays. அது marginal rays அப்படின்னு சொல்லுவோம். Okay, so as the angles maxed by only the paraxial rays are small, so here we make good approximation. Here in this chapter our study we restrict ourselves with the paraxial ray only. Paraxial ray மட்டும்தான் இந்த சாப்டரில் நம்ம எடுத்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு க்ளோஸாக வரக்கூடிய ரே என்ன ரே? paraxial ray. Okay students. Student, next a 3 mark question, that is relation between F and R. F is what? Focal length. R is the radius of curvature of the lens, sorry mirror. Okay, இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது கான்கேவ் மிரர். ஸோ சியிலேருந்து இந்த போல் இதை ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சிபி இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது அப்படின்னா ஆர். அதே மாதிரி இந்த பிக்கும் இந்த எஃப்க்கும் இந்த பிக்கும் இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் எஃப்.
அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம கொண்டு வரணும். கான்கேவ் மிரருக்கு இந்த டயக்ராம் காட்டியிருக்கான், அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரருக்கும் டயக்ராம் காட்டியிருக்கான். நம்ம இந்த ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்து நம்ம இப்போ டெரைவ் பண்ணலாம். ஓகேவா? See, now I take a paraxial ray which are parallel to this principal axis. Parallel ray போகுது. After reflection it passes through this focal point. Okay, right. Now I make a normal to the point M. Here the reflection taking place at this point is M அப்படினு வச்சுக்கிருவோம். From C, the center of the curvature point இருந்து M க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நார்மல் வரைகிறேன். This is normal. Okay, and this is what angle of incidence, and this is what angle of reflection. From law of reflection, I equal to R. So it is also right I. Okay, right. Now draw a perpendicular from M to the principal axis. Now I take the point P here. So this is not completely curved, it almost slightly curved. So this distance can be I neglected. Okay, let see from geometry MCP. ஓகேவா? இந்த MCP அப்படிங்கிற ஆங்கிள் என்னன்னு போடலாம்? இப்போ இது ஐன்னு போட்டிருக்கேன்னா அப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு போடலாம்? ஐன்னு போடலாமா? ரைட். இப்போ பாருங்கள், இதுவும் என்னது? பேரலல் ரேஸ். இந்த ஹோல் ஆங்கிள் எவ்வளவு? 2i. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு? 2i. ஸோ இப்போ இதிலிருந்து நான் இப்போ டெரைவ் பண்ணால் போதும். இப்போ இந்த ஆங்கிள் MCP is equal to I and the angle MFP equal to 2i. Now I take two right angle triangles. ஸோ அந்த படத்தில் வந்து இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, தட் இஸ் MFP. இன்னொன்று MCP. ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒன் இஸ் MCP and the other right angle triangle is MFP அப்படின்னு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கு வரும், இதிலிருந்து tan I எவ்வளோன்னு பார்க்குறேன். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? PM, அட்ஜசன்ட் PC. PM by PC. அடுத்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இங்கே ஆங்கிள் என்னது? tan 2i. அப்போ ஆப்போசிட் என்னது? PM, adjacent is PF அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். Now the angles are very small. ஸோ ஆங்கிள் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால, so here angles are small. tan I அப்படின்னு இருக்கிறத approximately I take as I and tan 2i and இருக்கிறத approximately 2iன்னு எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ I equal to PM by PC. Here 2i equal to PM by PF. Okay, let here multiply by 2. ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை ஆயிடுச்சா? Now left hand sides are equal, so compare the right hand side to PM by PC equal to
PM by PF. PM get cancel. Okay, just cross multiply. PC equal to PF. What is PC? P இலிருந்து C வரைக்கும் உள்ள distance என்னது? R. P இலிருந்து F வரைக்கும் உள்ள distance என்னது? F. Okay. Then PC. அப்ப PC அங்கிறது R. PF அங்கிறது F. That is the relation between radius of curvature and focal length. That is, focal length is half of radius of curvature. If in problem, it is very helpful. Sometimes they does not give focal length. Instead of focal length, they given you radius of curvature. Then you can easily find focal length using this relation. Students, now we are going to see image formation in spherical mirrors. How images get formed in spherical mirrors அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? So, in order to get image, minimum 2 rays meet at a point. 2 rays என்ன ஆகும்னா மீட் ஆகும். இப்போ அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த ரூல்ஸ் படி என்னங்கிறத ஒரு 4 ரூல் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். Now consider a ray of light. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட், இமேஜில் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். அப்போ இதிலிருந்து ரேஸ் எல்லா பாயிண்ட்லேருந்து எமிட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இதிலிருந்து வரக்கூடிய ரேஸ் parallel to principal axis. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது அப்படின்னு வச்சுக்கோ. ஏன்னா இதுதான் ஃபோகல் பாயிண்ட்டு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் போல் எல்லாம் ஜாயின் ஆகக்கூடிய லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். த ரே which passes parallel to this principal axis after reflection என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டனா, the passes through the principal focus. The focal point வழியா அது வெளியேறும். Okay. Now if the ray, ஒரு ray என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டனா, if it passes through the center of curvature, center of curvature வழியா போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்போ after reflection என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டனா, it reflect along the same path. இப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு ரே பாஸ் ஆகுது. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அதே டைரெக்ஷனில் அது என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வரும். ஸோ அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகக்கூடிய ரேஸ் ஃபோகல் பாயிண்ட் வழியாக வெளியே வருது. இஃப் த ரேஸ் passing through the center of curvature, center of curvatureல வழியாக போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டனா, அதே இது டீவியேஷன் ஆகாமல் அதே பாதையில் என்ன பண்ணுது, திரும்பி வருது. ஓகேவா? If a ray pass through this focal point, இப்போ focal pointல பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்க. A ray from this object passing through the focal point. Focal point வழியாக பாஸ் ஆகுது. இப்போ focal point வழியாக பாஸ் ஆச்சுன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டனா, it becomes parallel to the principal axis. இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸில் அப்படியே பேரலாக வெளியே வரும். நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு பேரலாக போச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு ஃபோகல் பாயிண்ட் வழியாக வெளியே வரும். ஃபோகல் பாயிண்ட்குள்ளே போச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு பேரலாக வெளியே வரும். சி வழியாக போச்சுன்னா அது என்னாகாது, எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் ஆகாமல் அதே பாயிண்ட் வழியாக அது என்னாகும் அப்படின்னா ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
இப்போ அடுத்த பாயிண்ட்ல if a ray fall directly on போலில் டைரெக்டாக விழுகுது, வேறு எங்கேயும் விழுகாமல் டைரெக்டாக போய் இட் ஃபால் ஆன் போல் அப்படின்னு வச்சுக்கலாம். போலில் படுது அப்படின்னா எந்த ஆங்கிளில் பட்டுச்சோ அதே ஆங்கிளில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அப்படி ரிட்டர்ன் ஆகும். இங்கே எவ்வளோ ஆங்கிள் 10 டிகிரினா அதே 10 டிகிரியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் வேலிட் அட் தட் பாயிண்ட். அப்போ எல்லா ரேஸும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இது ஆப்ஜெக்ட் அப்படின்னா இது வந்து என்னது இமேஜ். ஸோ இவ்வளோதான்ப்பா ரூல்ஸு. இந்த ரூல்ஸை நல்லா பார்த்துக்கணும். நம்மளுக்கு இத்தனை ரேஸ் தேவையில்ல, 2 ரேஸ் இருந்தால் போதும் இமேஜ் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Student, now we going to see what are the sign convention used to measure object distance, image distance, height of the object, height of the image. That is a Cartesian sign convention. Okay, so here the light direction come from left to right. The direction in the direction light uடைய direction. Okay, and every measurement we done from the pole, that is the optic center of the mirror. Here I take the concave mirror. The sign convention is similar for both type of mirror. So here we discuss for about concave mirror. Consider I take an object that is over here. Okay, from pole the object distance is u. Okay, here u is called a object distance. In this case I got image, suppose in this downward direction, this is image. From pole the image distance is v, and v is called a image distance. Both are small letters. So I take the measurement from the pole. Okay, so here distance to the left. So in the direction la na varren, left direction la varren. Okay, அப்போ distance to the left is negative. ஏன்னா இப்படி தான் நான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் u ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா -u. ஓகேவா? அதே மாதிரி இந்த போல்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் இப்படி தான், இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். -v அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கன்சிடர் ஹியர் there is a focal point, and a focal point is also measured from this pole. அப்போ இந்த focal pointை -f அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சார் பாசிட்டிவே வராதா? பாசிட்டிவ் எங்கே வரும் அப்படின்னு கேட்டோன்னா, in the case of convex mirror. Consider this is the case of convex mirror. Okay, take this is the principal axis, and if focal point is for
convex mirror is here, and consider this is a pole actually, and I place object here. In this case I got image in this side. Now object distance is measured from pole to the left side, and the left side distance is minus u, okay, and distance to the right side, that is in the direction of light. So light left to right இப்படி போகும். அப்போ லைட்டோட டைரெக்ஷன்லேயே வந்தோம்னா அதை ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், ஓகே. ஸோ distance to the right. Right is taken positive, okay. Here the image distance from the pole is we measured towards right, and this is positive value. And in this case of convex mirror, the focal length is also you get positive. And see about the height of the object and height of the image. Height of the object is we always say h. Height of the image is always say h dash. The upward direction is taken positive. So here object value is positive and the downward value is negative, okay. Here object height is negative, okay. And in this case of convex mirror, so if object is here and image is also in the upward direction, here both the object height is measured in positive and image height is also positive, okay. You use these conventions, very essential while solving problem, okay. Students, our next question is mirror equation. It is very important in 3 or 5 mark. Mostly last year asked in 5 mark area, okay. The mirror equation establishes the relation between the object distance, image distance, focal length of a spherical mirror. So object distance, image distance v, focal length f, u v f குள்ள ஒரு தொடர்பை கொடுக்கிறது தான் mirror equation. அதை எப்படி derive பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். See the mirror equation, very important, and in this case I take the concave mirror, okay. Now here I place the object. This is center of curvature of the mirror, f is the focal length and p is the pole of the mirror, okay. Now I take 3 or more rays which meet at a point, then only we get the image, okay. First I take the paraxial rays which are parallel to this principal axis, and we well know about the rules. These rays parallel to the principal axis. So after reflection, the arrow mark is very essential, I already told you. So after reflection it passes through the focal point. This is the first ray, okay. And a second thing, I sent a ray along this center of curvature of the spherical mirror, okay. When a ray passes through the center of curvature, after reflection it follows the same path without any deviation, okay. Now I take the third ray which strike on the pole.
Now the ray from the object directly strike the pole. Okay. So the same angle it is reflected from the pole. The law of reflection is valid at the pole. So all three rays meet at this point where we finally get the image. Okay. This is very simple, you just practice. And this is A dash and this is B dash. Okay. And first point I write the BPA angle, that is this angle is equal to this reflection angle, that is B dash PA dash. So here I start the first derivation, that is angle BPA is equal to angle B dash PA dash. Here I take two similar triangles, that is triangle BPA, BPA இந்த triangle நான் எடுத்துக்கிறேன். BPA இன்னொரு triangle எதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாமா, B dash PA dash. Okay. And the triangle B dash PA dash. So both triangles are similar triangle. Similarனா அதனுடைய sides வந்து ஒரே ரேஷியோவில் இருக்கும். அப்போ இந்த height எடுத்துக்கிறேன், that is A dash B dash, இதுக்குள்ள ரேஷியோ A dash B dash. இதே similar triangle இந்த side வந்து இந்த height A B அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த சைடு எடுத்துக்கிறேன், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த சைடு PA dash. ஏன்னா போல்ல இருந்து தானே நம்ம மெஷர் பண்ணுவோம், அதனால தான் இப்படி வர்றோம், PA dash divided by PA. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் உடைய ரேஷியோ இது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸோட ரேஷியோ, அதே போல் அதே ரெண்டு ட்ரையாங்கிளில் இன்னொரு சிமிலர் சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா D. ஆல்மோஸ்ட் இது பக்கத்தில் பேராக்சியல் ரேஸுங்கிறதுனால this is almost considered a straight line. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைனாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்ம பேராக்சியல் ரேஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், DPF அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். DPF. இன்னொரு ட்ரையாங்கிள் எதை எடுத்துக்கலாம், B dash F A dash அல்லது B dash A dash F அப்படிங்கிற இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள், B dash A dash F. Now this is also the similar triangle. அப்போ இதில் நான் இந்த சைட்ஸ் எடுத்துக்கலாம், இந்த சைட்ஸ் எடுத்துக்கிறேன், A dash B dash. ஸோ இதுக்கு ஈக்குவலான சைடு எது, இந்தது PD. இப்போ நான் எதை எடுத்துக்கலாம், இந்த சைடு எடுத்துக்கலாம், A dash F டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிள் அதுக்கு ஈக்குவலான சைடு எது, PA dash.
இந்த ட்ரையாங்கிளில் பிஎஃப் வரும், ஏ வராது, பிஎஃப். இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த பிடிங்கிற ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது பேரலல் ரேஸ் இல்லையா? அப்போ இந்த டிபி இஸ் ஈக்குவல் டு ஏபி. தட் இஸ் பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் 2ல் a dash b dash by பிடிக்கு பதிலாக ஏபி போட்டுடுறேன், ஈக்குவல் டு a dash f by pfன்னு எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்? டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 3. From equation 1 and 3. ரெண்டு லைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக a dash b dash by abன்னு இருக்கா? அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? ரைட் ஹேண்ட் சைட் should be equal அப்படின்னு எழுதிடலாம். அப்போ pa dash by pa equal to a dash f by pf அப்படின்னு நான் எழுதிடுறேன். படத்தை பாருங்கள். இந்த a dash fங்கிறது எப்படி எழுதலாம்? pa dash minus pfன்னு எழுதலாமா? எழுதுனா இங்கே a dash fன்னு வந்துடும். அப்போ pa dash minus pf டிவைடட் பை பிஎஃப்னு இருக்குது. இப்போ இதை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். pa dash by pa dash minus pf by pf. இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ எனிதிங் மெஷர்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இஸ் நெகட்டிவ். ஓகே. ஸோ அப்போ பிஏ அப்படிங்கிறது என்னன்னு போடலாம்? மைனஸ் யூ. அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னது? பிஏ டேஷ். ஸோ அதுவும் வந்து எப்படி இருக்கும்? மெஷர்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட், ஸோ நெகட்டிவ். அப்போ பிஏ டேஷ் is minus v. and pf ங்கிறது என்னது? focal length. அதுவும் லெஃப்ட் சைட் மெஷர் பண்ணுறேன், மைனஸ் எஃப். அப்போ pf இஸ் மைனஸ் எஃப். இப்போ இந்த எல்லா வேல்யூவையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வித் சைனோடைய. pa டேஷ்ங்கிற இடத்துல மைனஸ் வி, பிஏங்கிற இடத்துல மைனஸ் யூ, அகைன் பிஏ டேஷ்ங்கிற இடத்துல மைனஸ் வி, மைனஸ் ஃபார்முலாவில் வர்ற மைனஸ், பிஎஃப்ங்கிற இடத்துல மைனஸ் எஃப், அகைன் இந்த பிஎஃப்ங்கிற இடத்துல மைனஸ் எஃப் நான் போட்டுருவேன். இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வி பை யூவா, இதிலேருந்து ஒரு மைனஸை மட்டும் வெளியே எடுக்கிறேன். அப்போ வி ப்ளஸ், இங்கேருந்து ஒரு மைனஸ் வெளியே வந்துட்டால் மைனஸ் எஃப் பை மைனஸ் எஃப். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ வி பை யூ ஈக்குவல் டு டிவைட் பண்ணோம்னா வி பை எஃப் மைனஸ் 1. இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் போத் சைட் பை வி. வியால் டிவைட் பண்ணோம்னா இங்கே வி டிவைட் ஆயிரும், 1 பை யூ, இங்கே 1 பை எஃப், இங்கே மைனஸ் 1 பை வி அப்படின்னு வந்துடும்.
மைனஸ் 1/v இங்கிட்டு போச்சுன்னா அதே ப்ளஸ் 1/vயா. அப்போ 1/f ஈக்குவல் டு 1/u ப்ளஸ் 1/v. uv டிஃப்ரென்ஷியேட் நல்லா போடணும். ஸோ திஸ் இஸ் கால்டு மிரர் ஈக்குவேஷன். திஸ் இஸ் valid for any type of spherical mirror, whether concave or convex. You use this mirror equation. Okay. அடுத்து நம்ம பார்க்க போகிறது lateral magnification in spherical mirror. அப்போ lateral or transfer magnification is defined as the ratio of height of the image to the height of the object. It is a 2 mark. ஓகே. அண்ட் இது மட்டும் லேட்ரல் மேக்னிஃபிகேஷனை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3 மார்க்கில் லாஸ்ட் இயர் கேட்டிருக்கான் லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்ட்டு. அப்போ மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஹைட் ஆஃப் த இமேஜ்னா என்னது ஹச் டேஸ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ங்கிறது ஹச். அந்த ரிலேஷனை இப்போ டெவலப் பண்ண போகிறோம். Students, see the lateral magnification in spherical mirror, that is height of the image by height of the object. Okay, right. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த ரிலேஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். a dash b dash by ab equal to pa dash by pa. a dash b dash by ab equal to pa dash by pa அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ரைட். இதில் பாருங்கள் a dash b dashங்கிறது என்னது ஹைட் ஆஃப் த இமேஜ். எப்படி இருக்குது டவுன் வேரில் இருக்குது. அப்போ நெகட்டிவ் போடணும். அப்போ a dash b dash equal to minus h dash. So AB is the height of the object. இது அப்போர்டில் இருக்குது. அப்போ இது ப்ளஸ் போடணும். அப்போ AB height of the object என்ன போடுவோம் h. and PA dash. PA dash is the image distance measured towards left, that is negative. அப்போ PA dash is image distance, that is minus v, and PA, that is the object distance, that is also measured towards left. Okay, then also we put negative sign. So PA is equal to minus u அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா, இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a dash b dashங்கிற இடத்துல மைனஸ் h dash, ஏபிங்கிற இடத்துல h, PA dash minus v, PA minus u. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா, இந்த மைனஸ் எங்கிட்ட கொண்டு வந்து எழுதிடலாம். அப்போ h dash by h equal to v by u. This is the, இந்த மைனஸ் இங்கிட்டு போயிடும். This is the magnification. அப்போ height of the image divided by height of the object, or in terms of distanceல இருந்துச்சுன்னா minus v by u அப்படின்னு போடலாம். Now write in terms of focal length. அப்போ in terms of focal lengthல இந்த மேக்னிஃபிகேஷனை கொண்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள் m equal to இந்த minus v by uங்கிற ரிலேஷனை எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம மிரர் ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். 1/f equal to 1/u plus 1/v. அப்போ இதிலிருந்து 1/u வேணும்னா 1/v எங்கிட்ட அனுப்பிடலாமா. அப்போ 1/f minus 1/v. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் v இன்ட்டு 1/uன்னு எழுதுகிறேன். அந்த 1/uக்கு பதிலாக இந்த டேர்மை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ minus v 1/f
minus 1 by v. ஓகேவா? அப்போ பாருங்கள், மைனஸ் v, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? fv, இங்கே வந்து v மைனஸ் f அப்படின்னு கிடைக்கும். இந்த v கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸை உள்ளே கொண்டு போங்க, f ப்ளஸ் ஆயிரும், v மைனஸ் ஆயிரும். f மைனஸ் v பை f. அப்போ உனக்கு சம்மில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்பும் வியும் இருந்தால் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் எஃப்பும் யூவும் கொடுத்துருக்காங்க, அப்போ நான் மேக்னிஃபிகேஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். m = மைனஸ் வி பை யூ. ரைட், இதில் விக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த மிரர் ஃபார்முலாவில் 1 by v இங்கே வச்சுட்டு 1 by யூவை லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். அப்போ மைனஸ் ஆயிரும். அப்போ 1 by v = 1 by f மைனஸ் 1 by u. அப்போ 1 by v = இங்கே fu, இங்கே u மைனஸ் f. அப்போ டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். v = என்னன்னு வந்துடும்? fu பை u மைனஸ் f அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 1 by u வச்சுட்டு இந்த vங்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். fu by u minus f. u get cancel. இங்கே மைனஸ் f, டினாமினேட்டர் டேர்ம்லேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ f ப்ளஸ் ஆயிரும், u வந்து மைனஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ m = f by f minus u அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்குது. அப்போ மேக்னிஃபிகேஷன் பாருங்கள், ஹைட் கொடுத்துருந்தா டைரெக்டாக ஃபார்முலா, வியும் யூவும் கொடுத்துருந்தா இந்த மைனஸ் வி பை யூங்கிற ஃபார்முலா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியும் எஃப்பும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா, எஃப்பும் யூவும் கொடுத்தா இந்த ஃபார்முலா. ஸோ நீ டைரெக்டாக இதை எழுதிட்டு இந்த ரெண்டு ஃபார்முலாவை மட்டும் நீ எழுதினா போதும், அடிஷ்னல் டெரிவேஷன் உனக்கு தேவை கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ see you in tomorrow class.